ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டாவது நாளுக்கு ரெண்டாவது அதிகாரமான வான் சிறப்பில் உள்ள 10 குறள்களையும் அதனுடைய பொருள்களையும் இன்னைக்கு விளக்கமாக பார்க்கலாம். இரண்டாவது அதிகாரம் வான் சிறப்பு. வானின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிர்தம் இன்றுணர பாற்று. அதாவது இந்த உலகம் இன்றும் இன்னைக்கும் நிலைத்து வாழ்ந்துட்டு இருக்குன்னா அதுக்கு காரணமே மழை தான். அப்படிப்பட்ட மழையை நம்ம அமுதம்னு அழைக்கணும். துப்பாருக்கு துப்பாய துப்பாக்கி, துப்பாருக்கு துப்பாய தூவும் மழை. அதாவது தண்ணீர் மழை இதெல்லாம் ஒரு மனிதனுக்கு சாப்பிட்ற உணவு பொருட்களில் உள்ள ஒரு அங்கமாகவும் இருக்குது, அதுவே ஒரு உணவு பொருளாகவும் இருக்குது அப்படிங்கிறத இந்த திருக்குறளில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. விண்ணின்றி பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உன்னின்ற உடற்றும் பசி. அதாவது மழைன்னு ஒன்று பெய்யலைன்னா இந்த உலகத்தில் உள்ள எல்லா கடல்லையும் தண்ணீர் இருந்தாலும் மனிதர்களும் மற்ற உயிர்களும் தண்ணீர் இல்லாமல் பசியில் வாழ்வார்கள். ஏனென்றால் கடலில் உள்ள தண்ணீரில் மிகவும் உப்பு இருக்கிறதுனால யாராலையும் குடிக்க முடியாது. அதனால் ஒரு மழை தான் மற்றவர்களுடைய உயிர்களை மிகவும் பேணி காக்கிறது. ஏரில் உழார் உழவர் புயலெனும் வாரி வழங்குன்றி கால். அதாவது உழவு தொழிலுக்கு மழையும் தண்ணீரும் எவ்வளோ முக்கியம் நம்மளுக்கே தெரியும். அப்படிப்பட்ட மழை இந்த உலகத்தில் இல்லை என்றால் உழவு தொழிலும் இல்லை. எடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை. அதாவது தேவைங்கிறப்ப கொடுத்து உதவுவதும் மழை தான், தேவையில்லாதப்ப கொடுத்து கெடுப்பதும் மழைதான். விசுமின் துளுவினின் அல்லால் மற்றாங்கே பசும்பொன் தலை காண்பரிது. அதாவது இந்த உலகத்தில் மழைன்னு ஒன்று பெய்யலைன்னா ஒரு சின்ன புல்லு கூட நம்மளோட பூமியில் இருக்கவே இருக்காது. நெடுங்கடலும் தண்ணீர்மை கொன்றும் தடுந்தழி தான் நல்காதாகிவிடின். அதாவது இந்த உலகத்தில் மழை இல்லைன்னா எவ்வளோ பெரிய கடலாக இருக்கட்டுமே அந்த கடல் ஒரு நாள் வற்றி போயிடும். மழை இருக்கிறதுனால்தான் அந்த கடல் திரும்பி திரும்பி பெருசாகிக்கிட்டு நம்மளுக்கு தண்ணீர் கொடுத்து கொண்டே இருக்கிறது. சிறப்போடு பூசனை செல்லாது வானம் வரக்கு மேல் வானோர்க்கு இன்று. அதாவது இந்த உலகத்தில் மழை இல்லைன்னா கடவுளுக்கு செய்கிற அபிஷேகம் சிறப்பு பூஜைகள் கூட நம்மளுக்கு இந்த உலகத்தில் கிடையாது. ஏனென்றால் தண்ணீர் தான் மிகவும் முக்கியமானது கடவுள்களுக்கு பூஜைகள் செய்ய. தானம் தவிர்ந்தும் தங்காவியன் உலகம் வானம் வழங்காது இனி. அதாவது மழையும் தண்ணீரும் இல்லை என்றால் இந்த உலகத்தில் மனிதர்களுக்கு தானம்